ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கம் கம் கணேஷா, அதான் நம்ம விஜய் தேவர்கொண்ட தம்பி நடிச்சிருக்காப்புல ஓபன் பண்ணாங்க. ஹீரோ வந்து ஒரு ராபரி. அவர் வந்து பெட்டி கடையை பார்த்து திடீர்னு நிற்பாரு. அவருக்கு ஒரு லவ்வர் இருக்கும். அந்த லவ்வர் வந்துட்டு ஒரு துக்கான்ல வேலை பார்த்துனுக்குது. அந்த துக்கான்ல இருந்து வந்த பிறகு எப்படி இருந்தாலும் விஜய் தேவர்கொண்ட தம்பி இல்ல, அதெல்லாம் கொஞ்சம் செல்லுமிசம் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஓனர் எங்கேஜ் முடிச்சிரு கேட்டாக்கா என்னை விட நல்ல பொண்ணு கிடைக்குதுன்னு சொல்லுது. இதுல வெறுப்பான ஹீரோ வந்துட்டு இறி, அவங்ககிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட பணம் இல்லைன்னு தானே இப்படி பண்ண, நானும் சம்பாதிக்கிறேன், பாக்கலாம் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ள சொல்லிட்டு ஹீரோ சம்பாதிக்க ஒரு வழியை தேர்ந்து எடுத்துக்கிட்டாரு. ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு டைமண்ட் அடிக்கணும் சொல்லி அந்த டைமண்ட் அடிச்சா 7 கோடி, அவனுக்கு 40 லட்சம். ஹீரோக்கு நல்ல டீலிங்க. ஏன்னா இந்த டீலிங் வந்துட்டு வேற மாதிரி, இந்த பேக்ரவுண்ட் இன்னொரு டீலிங் போட்டு வச்சிருக்கான். 10 லட்சம் ரூபாய் போட்டு இவங்கள போட்டுட்டு அந்த டைமண்ட் எடுத்துடலாம் சொல்லிட்டு இதுல மிஸ் ஆன ஹீரோ வந்துட்டு இது ஒரு ஸ்டோரினாக்கா. இன்னொரு ஸ்டோரியில பாத்தீங்கன்னாக்கா பொலிட்டிக்ஸ்ல புதுசா குதிக்கிற ஆளு 80 crores ஆல்ரெடி சீஸ் ஆனதுனால இந்த வாட்டி 100 crores வச்சு ஜனங்களுக்கு கொடுத்துட்டு எப்படியாவது இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாருங்க. மும்பைக்கு போயிட்டு அங்க ஒரு கணேசன் செஞ்சுட்டு அதுக்குள்ள வச்சுட்டு 100 கோடி இங்க வந்து எட்டுன்னு வந்துட்டு இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு நினைக்கிறாரு. இல்ல கணேஷா சேஞ்ச் ஆவ அதே மாதிரி ஹீரோட டைமண்ட் அதுல மிஸ் ஆகி போட்டுற. இது 2 பேரு 2 கேங்க சேர்ந்து செகண்ட் ஹாஃப் எல்லாம் அதுல இருக்கிற டைமண்ட் எடுத்தாங்களா இல்ல அதுல இருக்கிற 100 கோடி எடுத்தாங்களா, இதுதாங்க கிளைமேக்ஸ். இதுல ஹீரோக்கு செகண்ட் ஹாஃப்ல இன்னொரு பியூட்டிஃபுல்லான லவ் கிடைக்குது. அதாவது டைரக்டர் நமக்கு என்ன சொல்றாருனாக்கா, ஒரு பொண்ணு நம்மள மோசம் பண்ணிச்சுன்னா நம்மளுக்காக கடவுள் இன்னொரு பொண்ணு கொடுப்பார். அது இன்னொரு பொண்ணா தக்க வச்சுக்கணுமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க படம் பார்த்து வேணா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, நன்றி.